நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்த கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்கணும். ஓகே சார். சார், எதையும் பேசியே ஜெயிக்கக்கூடிய நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி பலன்கள் தரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பா. இப்ப ரிஷபத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு தான் போகுது. அப்ப 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமே அப்படின்னு நீங்க கேட்கலாம், மற்றவங்களும் கேட்கலாம். இப்ப பொதுவா குரு 4ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் இடத்துல இருக்கு. குரு 2, 4, 5, 7, 9, 11 ரொம்ப வலிமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனா இந்த 3ஆம் இடம் அப்படின்னா ஒரு மனிதன் வெற்றி பெறக்கூடிய உபஜெயஸ்தானம் பேர். இதுக்கு உபஜெயஸ்தானம். அப்ப அவங்க தொட்டதெல்லாம் வெற்றிங்கிறீங்களா நீங்க? எப்படி மேடம்? அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல பொதுவா ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மனிதன் கேந்திர வலிமையில் நல்ல வலிமை குரு இல்லாத பட்சத்துல இந்த உபஜெயஸ்தானம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் எங்க நேரடியா 180 டிகிரில பாக்குறான், 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப இந்த பவர் நேரம் 9ஆம் இடத்துக்கு போகும். 9ஆம் இடம்னா மிகப்பெரிய உயர்வு, ஒரு பதவி, ஒரு மிகப்பெரிய பதவி, தொழில மிகப்பெரிய முன்னேற்றம், பேர், புகழ், அந்தஸ்து, சொத்து பத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியஸ்தானத்தினுடைய அவர் பார்வை போகுது. இப்ப எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை விட இப்ப சனி பகவான் பார்க்கிற இடம் பாழா போயிடும். ஆனா குரு பார்க்கிற இடம் கோடி நன்மை. அப்ப குருவனுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம். அப்ப 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் நினைக்க கூடாது. 3ஆம் இடத்துல அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும் போதுதான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், நல்ல பதவி கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையில அந்த 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடியது. கண்டிப்பா. அடுத்து விருச்சக ராசிக்கு, ரிஷப ராசிக்கு நேர விருச்சகத்தை பார்க்கிறார். விருச்சகத்தை அந்த 7ஆம் இடத்தை குருவன் 5ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமா திருமண யோகம். ரிஷபத்துக்கு நேர 7ஆம் இடம். 7ஆம் இடம் திருமணஸ்தானம். அப்ப ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ந்து கணவன் மனைவி நான் தெரியாம பண்ணிட்டேன், கணவனா இருந்தா மனைவியிடம் மன்னிப்பு கேட்பது, மனைவியா இருந்தால் கணவனோட மன்னிப்பு, அப்படி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு. புதிய திருமணம் என்பது, அதாவது இந்த குரு பயிற்சியிலன்னு கேட்டீங்கன்னா இதுவரை சரித்திரத்துல காணாத திருமண யோகங்கள் நடக்கும்.
ஓகே. நடக்காத திருமணம்லாம் நடக்குமா? எல்லா ராசிக்காரங்களுக்குமா சார்? பொதுவா எல்லாருக்குமே திருமண யோகம் உண்டு. ஆ. முக்கியமா வந்து இந்த விருச்சிக ராசி, ரிஷப ராசிக்கு உண்டு, கடக ராசிக்கு உண்டு, ஓகே. மகர ராசிக்கு உண்டு. ம். ஆக இது வந்து திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா குருனுடைய பார்வை 5, 7, 9. ம். 5ஆம் இடம் காதல். ஆக காதல் திருமணமும் உண்டு. ம். ரிஷப ராசிக்கு உண்டு, விருச்சிக ராசிக்கு உண்டு. ம். காதல் திருமணம் என்பது ஓகே. 100% நடக்கும். ஆ. அப்ப விருச்சிக ராசியினுடைய அந்த ஒரு யோகம் என்பது இந்த ரிஷப ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். ம். வரக்கூடிய பெண்ணால வந்து கோடீஸ்வர யோகம், ஓ. வரக்கூடிய பெண்ணால இல்லாட்டி வரக்கூடிய மாப்பிள்ளையால யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால புதிய யோகம். அவங்க மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம் அந்த வரக்கூடிய பெண்ணாலும் சரி அந்த மாப்பிள்ளையாலும் சரி மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு சரித்திரம் காணாத முன்னேற்றம் ஏற்படும். அப்ப அந்த குடும்பத்துல வந்து மருமக காலடி வச்ச நேரம் ரொம்ப பாலா பொங்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டால என் பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள் ஏற்படும். ஓகே. இது வந்து ஒரு குருனுடைய 5ஆம் பார்வையா இந்த விருச்சிக ராசி 7ஆம் இடத்தை பார்க்குறோம். ஓகே. அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை பார்க்கறோம். ம். மகரம் என்பது 9ஆம் இடம். ம். இந்த 9ஆம் இடம் வந்து அதுவும் பாக்கியஸ்தானம். ம். 5 அடுத்து 7ஆம் பார்வை. ம். 7ஆம் பார்வை வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறேன். ஆ. 9ஆம் பார்வையா பார்க்கணும். கண்டிப்பா. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியங்களை பெறக்கூடிய நிலை மகரத்தை பார்க்கும்போது. அப்ப பார்க்கக்கூடிய இடமே விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 இடத்தை பார்க்கும்போது அடுத்த பார்வை மகரத்தை பார்க்கும் பொழுது மிக வாழ்க்கையில மிக உயர்வான முன்னேற்றங்கள். அதாவது திருமணம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறு திருமணம். 9ஆம் இடம் வந்து இன்னொரு திருமணம் ஏற்கனவே திருமண வாழ்க்கை பார்க்கப்பட்ட 9ஆம் திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்க பாக்குறாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம் வந்து வழக்கு, இதே மாதிரி திருமணத்துல பிரச்சனை, அதே மாதிரி சொத்து பத்துக்கள், ஒரு நல்ல அரசனுக்கு நிகரான ஒரு பதவி, அந்த பதவி இதெல்லாம் 11ஆம் விஷயம். அதாவது கோர்ட்டு, வம்பு, வழக்கு, பூரா சொத்து பத்து வழக்குகள் எல்லாம் வெற்றி அடையும், நல்ல பதவி கிடைக்கும். 11ஆம் வெற்றி ஸ்தானம். அவங்க 11ஆம் இடத்தை அடுத்த 9ஆம் பார்வையை பார்க்கும்போது உலகத்துல நம்ம நம்பர் 1, அதான் இந்த ரிஷபத்துக்கு ஒரு பொற்காலம் சொல்றது. 11ஆம் இடம் அனைத்திலும் வெற்றி, சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு. ஓகே சார். இவங்க குறிப்பா ஒரு காரியத்தை செய்யலாம் இந்த குரு பயிற்சியிலனா என்ன செய்யலாம்? இப்ப முதல்ல வந்து இவங்க செய்ய வேண்டியது ஒரு தாய் தகப்பனாருக்கு வந்து அவங்க குலதெய்வ வழிபாடு முதல்ல செஞ்சுக்கணும். அது தாய் தகப்பனாருக்கு குறைகள் இருந்தா அதை சரி பண்ணிக்கணும். கண்டிப்பா அது சரி பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு குரு பயிற்சி நேரத்துல அந்த புதூர்காரன் சூரியன் வந்து அந்த ரிஷபத்துல உட்கார்றாரு. குரு பயிற்சி நேரத்துல உட்காரும் போது அது பகையாத்தான் உட்கார்றாரு. அப்ப பிதர்கள் தோஷம் ஏதோ பாதிப்பு. அதனால சூரியனுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய பிதர்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பிதர்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். சரிங்களா? கண்டிப்பா சார்.